இதுவரைக்கும் நீங்க நடந்துடாத சில புதிய வழிகளில் கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்த போகிறார். ஒரு புதிய வழியை ஆண்டவர் திறக்க போகிறார். வழியை காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லல, வழியை உண்டாக்குவேன்னு சொல்ற. வழி இல்லாத இடங்களில் உனக்கு நான் வழியை உண்டாக்க போகிறேன். This is the new month that God is gonna open the new door for you. புதிய வழிகளை, புதிய வேஸ்களை, புதிய பாத்வேயை கர்த்தர் உனக்காக உண்டாக்க போகிறார். இந்த இடத்துல எனக்கு வழி உண்டாகுங்கிற வாய்ப்பே இல்லாத சில இடங்கள்ல தான் கர்த்தர் உனக்கான வழியை உண்டு பண்ணுவார். வனாந்திரத்துல ஒரு வழியை கர்த்தர் உனக்கு உண்டாக்க போகிறார். எந்த வனாந்திரத்துல உன் லைஃப் இப்படியே முடிஞ்சிடும் நீங்க நினைச்சீங்களோ, ஆவியானவர் சொல்றாரு, இந்த ஜூன் மந்த் உன்னுடைய வனாந்திரத்தை விட்டு நீ வெளியே வருகிற ஒரு மாசம். நான் உண்டாக்க போகிற இந்த வழியை நீ உள்ள வந்து இந்த வனாந்திரத்தை விட்டு நீ வெளியில வரப்போகிற. இந்த வனாந்திரத்துல இவ்வளவு நாட்கள் நீ சுற்றின நாட்கள் முடிஞ்சிருச்சு. இந்த வனாந்திரத்திலேயே சுத்தி அலைஞ்ச நாட்கள் முடிஞ்சிருச்சு. உன் ரிலேஷன்ஷிப் வனாந்திரமா இருந்தது முடிஞ்சிருச்சு. உன் பிசினஸ் வனாந்திரமா இருந்தது முடிஞ்சிருச்சு. உன் பினான்ஸ் வனாந்திரமா இருந்தது முடிந்தது. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வழியை காண்பிக்க போகிறேன். நான் உனக்கு ஒரு வழியை உருவாக்க போகிறேன். இந்த வழியில நீ நடக்கிறப்ப இந்த சுத்தி கொண்டிருந்த வனாந்திரத்தை விட்டு நீ வெளியில வருவ. இனி வனாந்திரம் உன் அடையாளமாய் மாறாது. இனி வனாந்திரம் உன் அடையாளமாய் இருக்காது. இனி வனாந்திரம் உன்னுடைய பாதையா இருக்க போவதல்ல. வனாந்திரத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வரதான் போகிறார். இந்த மந்த் முடியறதுக்குள்ள கர்த்தர் நிறைய பேருடைய வனாந்திரங்களை வயல்வெளிகளாய் மாற்றுவார். நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். புதிய காரியம்னா என்ன? இதுவரைக்கும் நடந்துராத ஏதோ ஒரு விஷயத்த அப்பா இந்த மந்த்ல செய்ய போற. இதுவரைக்கும் ஒரு நடந்துராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போற. God is going to do something new in this month. கர்த்தர் உனக்கு எதை கொடுக்கிறாரோ அது லைஃப் லாங் உன் கையில நிற்கும். இந்த மந்த்ல கர்த்தர் உன் கையில எதை தராரோ அது கடைசி வரைக்கும் உன் பேரை பெருமைப்படுத்தும். இந்த மாசம் கர்த்தர் எதை உன் கையில கொடுக்கிறாரோ அதை நீ கடைசி வரைக்கும் அனுபவிப்பாய். இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொண்ட நிறைய காரியங்கள், இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொண்ட நிறைய ஆசீர்வாதங்கள் பாதியில உன் கையை விட்டு போயிருச்சு. பட் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இந்த மந்த்ல உனக்கு ஒரு புதிய உறவுகளை தருவேன். நிறைய நேரங்கள்ல நிறைய பிள்ளைகள் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த ப்ரப்போசல் வருது, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போக மாட்டேங்குது. அப்படியே போனாலும் கடைசி நிமிஷத்துல கையை விட்டு போயிருது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த மந்த்ல உனக்கு வரப்போற சில ஆசீர்வாதங்கள் அது கடைசி வரைக்கும் பினிஷிங் பாலரை தொட்டு தான் இருக்கும். அது திரும்பி போகாது, அது திரும்பி பின்வாங்காது. எந்த விஷயத்தை கர்த்தர் இந்த மந்த்ல உன் எல்லைக்குள்ள வரை வைக்கிறாரோ அது நிரந்தரமாய் உன் சிரசின் மேல இயேசுவின் நாமத்துல தங்கும். இன்னும் இந்த மந்த்ல கர்த்தர் சில பேருக்கு பிசினஸ் பண்ற சில பேருக்கு கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பார். அது உங்க லைஃப் டைம் கான்ட்ராக்டா இருக்கும். எந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் இந்த மந்த்ல நீ பெற்றுக்கொள்றியோ அது இயேசுவின் நாமத்துல முடிவு பரியந்தம் தலையின் மேல அது நிற்கும். இந்த மந்த் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை புது சீசனுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. You have entered into the new season. இந்த சீசன் எப்படிப்பட்ட சீசன் தெரியுமா? முன்னாடி எல்லாம் சில ஆசீர்வாதம் வரும் போயிடும், ரொம்ப நாள் நிக்காது. ஏன் ஆண்டவரே இது வந்துச்சு, இதுக்கு வராம இருந்திருக்கலாமே எல்லாம் புலம்புவீங்கல்ல. ஆனா இந்த மந்த் கர்த்தர் உனக்கு கொடுக்க போற ஒவ்வொரு நன்மைகளை பார்த்து, நல்ல வேலை ஆண்டவரே இது எனக்கு கொடுத்தீங்க, நல்ல வேலை இதை வர வச்சீங்கன்னு நீங்க லைஃப் டைம் அதை தேங்க் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. ஏன்னா எந்தெந்த காரியம் கர்த்தருடைய கையிலிருந்து வருகிறதோ பார்த்து 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 ரசிக்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த பிளெஸிங்கை கொடுப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்யாத ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். He is going to do something new. இதுவரைக்கும் நடந்துராதது, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராதது, இதுவரைக்கும் யாருக்கும் நடந்துராத விதத்துல கொடுக்காத வழியில வனாந்திரத்துல ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். He is going to make a way in the wilderness. புதிய வழிக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். போகிறதுக்கு யோசிக்காதீங்க, தைரியமா கால் எடுத்து வைங்க. நீங்க இந்த மந்த்ல எந்த அளவுக்கு போல்டான சில மூவ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் அடுத்த 6 மாசம் உங்க ஓட்டம் இருக்கும். We are standing at the mid of the year. அந்த சொல்றாரு, வருஷத்தை நடுவுல கிரியை வைப்பை நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 5 மாதங்கள், இந்த 6 மாதங்கள் நடந்துடாத காரியங்களை அடுத்த 6 மாதங்கள் ஆண்டவர் ஸ்பீடா நடக்க வைப்பாரு. ஆண்டவர் ஏன் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குறாரு? God permitting desert. சில நேரத்தில் ஆண்டவர் வனாந்திரத்தை அனுமதிப்பார், பிரதர், ஃபார் ஷூர் அனுமதிப்பார். ஆவியானவர் அனுமதிக்கிற வனாந்திரம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். உங்களை ஒட்டைக்கிறதுக்கோ, ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கோ, நீ காலியாக்குறதுக்கோ இந்த வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கல. உங்களை கூர்மை ஆக்குறதுக்கு தான் அந்த வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். வனாந்திரத்துல கிடைக்கிற அனுபவங்கள் வேற எங்கேயுமே கிடைக்கும். வனாந்திரத்துல நீங்க ஆண்டவரோட க்ளோஸ் ஆகிற அளவுக்கு எங்கேயுமே நீங்க ஆண்டவரோட க்ளோஸ் ஆகவே முடியாது. வனாந்திரத்துல கிடைக்கிற வார்த்தைகள் வேற எங்கேயுமே கிடைக்காது. எந்த அளவுக்கு ஆண்டவரோட க்ளோஸ் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல வாக்குத்தத்தங்கள் வரும்.
எந்த அளவுக்கு உங்க மேல வாக்குத்தத்தங்கள் வருதோ அந்த வாக்குத்தத்தை நீங்க ஒரு ஸ்டேஜ்ல மறந்தா கூட அது உங்களுக்கும் நிறைவேறும், உங்க பிள்ளைகளுக்கும் நிறைவேறும். வனாந்தரத்தின் அனுபவம் திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. இது கஷ்டமா பாக்குறவங்களுக்கு இது பாரம், ஆனா அது கசப்பா பாக்குறவங்களுக்கு கசப்பு. ஆனா இது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை வளப்படுத்துதுன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு vocation. Don't take desert experience as a punishment. Consider it as a divine leading of God. இந்த வனாந்திரம் ஆவியானவருடைய பனிஷ்மெண்ட் கிடையாது, ஆவியானவர் உங்களை நடத்துகிற ஒரு பாதை. இட்ஸ் a season. இந்த வனாந்திரத்தின் பாதையில தான் ஆண்டவர் நிறைய பேருடைய உண்மையான முகத்தை உங்களுக்கு காண்பிப்பார். இந்த வனாந்திரத்தின் பாதையில சில பேர் அவங்களோட கூட நிற்க மாட்டாங்க, பட் இருந்து நன்மைகளை மட்டும்தான் வாங்குவாங்க. உங்க கஷ்ட துக்கங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் கத்தர் பிக்சர் போட்டு காட்டுவார் இந்த வனாந்திரத்தில். அடுத்த காரியம், இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதிகமா நீங்க ஆண்டவரை டிபெண்ட் பண்றதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இந்த வனாந்திரத்தின் பாதை ஒரு ட்ரைனிங் பீரியட். ஆவியானவரால் அனுமதிக்கப்பட்டது. சொல்ல கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரால் எனக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த வனாந்திரம் தோல்வியில முடியாது, வேதனையில முடியாது, அது வனாந்திரத்திலையும் முடியாது. இயேசுவின் நாமத்தில் இந்த பாதையினுடைய முடிவது மகிமையில தான் முடியும். It will end in the glory. அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஏசப்பாவுடைய விசுவாசத்தை பிசாசு டெஸ்ட் பண்றான். இந்த வனாந்திரத்துல பிசாசுடைய டெம்டேஷன்ஸ் வரப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, உங்க ஃபெய்த் டெஸ்ட் நடக்கும். உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்க உண்மையிலே இந்த பிரச்சனையில இவ்வளவு போராட்டத்திலையும் இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ்லையும் நீங்க உண்மையா ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்துல விலகாம ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்களாங்கிறத கத்தர் பார்ப்பார். எவ்வளவு தூரம் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு பார்ப்பார். இந்த வனாந்திரத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ப்ரேயர் லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. காரியம் தெரிஞ்சுக்கோங்க, வனாந்திரம் உங்களை அழிக்கிறதுக்கல்ல, ஆண்டவரோட நெருங்கிறதுக்கு தான். ஒருவேளை உங்களோட பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, நல்ல வார்த்தையை முதல்ல வாசிங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. வசனம் சொல்லுகிறது, வார்த்தை வாசிக்க உங்க எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி ஊடுருவி செல்லும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உயிரடையும், உங்களுக்குள்ள ஒரு உயிர் வீழ்ச்சியை கொடுக்கும். அப்ப நீங்க வாய்களை திறந்து, வசனம் சொல்லுகிறதுல உங்களுடைய வேத வசனங்களை நான் தியானிக்கிறேன். நான் தியானிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு அக்கினி மூண்டது, என் நாவினால நான் விண்ணப்பம் பண்ணினேன். எந்த அளவுக்கு நீங்க தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி மூழ்கிறப்ப உங்க நாவினால நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்க. அந்த டைம்ல நீங்க பண்ற பிரேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வனாந்திரத்துல உனக்கு ஒரு வழியை உண்டாகும். வேதனை நடுவுலையும் தியானிக்கிறப்ப உனக்குள்ள ஒரு அக்கினி மூழ்கல, அந்த அக்கினி மூழ்கிறப்ப நீ நாவனால அறிக்கை செஞ்சு ஜெபம் செய்கிற பத்தியா, நீ அந்த டைம்ல வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஜெபம் தான் வனாந்திரத்துல உனக்கு ஒரு வழியை உண்டாக்கும். உங்க மலைகளை எல்லாத்தையும் கர்த்தர் வழிகளா மாற்ற போகிறார். இவ்வளவு நாட்கள் எந்த மலைகள் உங்களுக்கு பிளாக்கா இருந்துச்சோ அது கர்த்தர் உனக்கு வழிவிட வைப்பார். சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் பிளெஸிங் தடுத்த பிரச்சனைகளை கர்த்தர் வழிவிட வைக்கிறத இயேசுவின் நாமத்தில் பார்ப்பீங்க. I am the way. யாராவது எனக்குள்ள ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த மந்த்ல நீங்க ஆண்டவர் காட்டுற வழியில, நீங்க உண்டாக்குகிற வழியில நீங்க நடக்க போறீங்க. இதுவரைக்கும் யாருக்கும் காட்டிடாத ஒரு மேய்ச்சலை, யாருக்கும் கொடுத்துடாத ஒரு மேய்ச்சலை கர்த்தர் உனக்கு தருவார். எந்த இடத்துல காரியம் வாய்க்கலன்னு நினைச்சீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க போறாரு. இந்த வழியில உனக்கான காரியம் வாய்க்கும். வழியை கர்த்தர் குவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான். ஃபுல்லா ஆண்டவர், இதுக்கப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு நடக்க போறதில்லை, நீங்க உண்டாக்குகிற வழியில நான் நடக்கிறேன்னு யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுடைய வழியில இதுவரைக்கும் வாய்க்காத சில காரியங்களை கர்த்தர் இந்த மந்த்ல வாய்க்க பண்ணுவார். இதுவரைக்கும் சாங்ஷன் ஆகாத காரியங்கள் இந்த மந்த்ல இயேசுவின் நாமத்துல சாங்ஷன் ஆகும். இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்கள் இழுத்துக்கிட்டு இருந்ததோ, முடிய ஸ்டேஜில் வந்து முடியாம இருந்துச்சோ, அதெல்லாம் கர்த்தர் காரியத்தை முடிக்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்துல வழி விட வைப்பார். யாருக்கு ஆண்டவர் வழியை உண்டாக்குவார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு கர்த்தர் வழியை காட்டுவேன்னு சொல்லிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க ஆதியில ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு பயத்தோட இருந்தீங்களோ, பயத்தினா ஐயோ பக்கத்துல நெருங்க முடியாது அந்த பயத்தை நான் சொல்லல. ஆண்டவர் எப்பவுமே பாக்குறாரு, நான் பாவம் செய்யக்கூடாது, தவறா யாரை குறிச்சும் பேசக்கூடாது. ஸோ நீங்க ஒருத்தரை குறிச்சு இன்னொருத்தர்கிட்ட குறையா சொல்ற ஒரு காரியம் கூட அது பரலோகத்துல ரெஜிஸ்டர் ஆகுங்கிறது மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள நம்ம திரும்பி வந்தோம், பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழுவேன்ங்கிற ஒரு நிச்சயத்துக்குள்ள வந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். அடுத்த காரியம், நீங்க நடக்கிற வழி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றேன். கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இந்த மந்த்ல இருந்து கர்த்தர் நிறைய பேருடைய வழியை எக்ஸ்டெண்ட் பண்ண போறார். இயேசுவின் நாமத்துல உங்க பவுண்டரிஸை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கம் பண்ண போகிறார்.
இது வரைக்கும் சின்ன இடத்துல இருந்த உங்களுடைய பவுண்டரிஸை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. நீங்க நடக்கிற வழிகளை கர்த்தர் அகலமாய் மாற்றுகிறார். இந்த புதிய வழிக்குள்ள போகிறதுக்கு சில பேர் ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த முறை ஆண்டவர் சொல்றாரு, பழைய வழியில நடந்த எந்த ஒரு தாக்கங்களும் இம்பாக்டும் இந்த புதிய வழியில உங்களுக்கு வராது. சில பேரை கர்த்தர் புதிய ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போவார். உங்க ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போயிருக்கலாம், உறவுகள் உடைந்திருக்கலாம், உங்க கான்ட்ராக்ட்ஸ் பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸ் உடைஞ்சிருக்கலாம், திரும்பி இந்த பிசினஸே செய்ய மாட்டேன், திரும்பி இந்த வேலைக்கே போக மாட்டேன் நீங்க உட்காந்துட்டு இருக்கலாம். பட் ஆண்டவர் சொல்றாரு, ஐ வாண்ட் டு ரீஸ்டார்ட் தட். நான் அதை திரும்பி ஆரம்பிக்க போகிறேன். நீங்க திரும்பி இந்த இடத்துக்கு போக போறீங்க, திரும்பி இந்த காரியத்தை செய்ய போறீங்க. ஆனா இந்த முறை பழைய பெயின், பழைய டைம் நடந்த அந்த வேதனையின் தாக்கங்கள் இந்த புதிய பாதையில உன்னை இயேசுவின் நாமத்துல தொடாது. இந்த புதிய வழியில ஆண்டவர் சொல்றாரு, நீ பயம் இல்லாம நடப்ப, துளி கூட பயம் இல்லாம நடப்பீங்க. சிங்கத்தை போல தைரியமாய் கர்த்தரோடு நடைபெற வைப்பார். நீதிமான்களுடைய பாதை ராஜ பாதை. நீங்க நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க பாதைகளை கர்த்தர் ராஜ பாதைகளை மாற்ற போறார். உங்க பிள்ளைகளுடைய பாதைகளை கர்த்தர் ராஜ பாதைகளை மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தினுடைய பாதைகளை ராஜ பாதைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எந்த விஷயத்துல இதுவரைக்கும் பழைய வழிகளில் உங்க கால்கள் இடறினதோ இந்த புதிய வழியில கர்த்தரும் காலை இடரப்பட மாட்டார். ஏன்னா இந்த பாதை ஆண்டவர் போட்ட பாதை. சத்தமா சொல்லுங்க, இப்ப ஆண்டவர் திறக்க போற புது ரூட்டு அது பிசாசு திறக்கிற ரூட் அல்ல, மனுஷர்கள் போடுற ரூட் அல்ல. மனுஷர்கள் திறக்கிற சில ரூட்ல நிறைய ட்ராப் இருக்கும், மனுஷர்கள் திறக்கிற சில பாதைகள்ல நிறைய வில்லங்கமான காரியங்கள் இருக்கும். ஆனா ஆவியானவர் திறக்கிற ஒரு புதிய வழிகள்ல எந்த ஒரு பழைய வேடனுடைய கண்ணிகளும் இருக்காது, எந்த வித பழைய பெயினும் உனக்கு இருக்காது, எந்த விதமான பழைய எகிப்தை நீ திரும்பி பார்க்க மாட்டாய். இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய மனுஷனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உங்க மேல சொல்றேன், உன் கால் இனி இடராதபடி உன் நடக்கிற வழிகளை கர்த்தர் இந்த மந்த்ல அகலமாக்குகிறார். ஆவியானவர் சொல்றார், நீ போன டைம் விழுந்த மாதிரி திரும்பி இந்த டைம் விழ மாட்ட. உன் கால்கள் இயேசுவின் நாமத்துல இடராது. செங்கடலை உன் வாழ்க்கையில இருந்து எடுப்பேன் ஆண்டவர் சொல்லல, செங்கடலை பிளப்பேன் சொன்னார். சில காரியங்களை ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில இருந்து எடுக்க மாட்டீங்க? வலிக்குது ஆண்டவரே, தெரியும் ஆண்டவருக்கு தெரியும்பா, பட் ஏன் ஆண்டவர் அதை ரிமூவ் பண்ண மாட்டீங்க? ஏன்னா அதை ரிமூவ் பண்ண பெருசா தெரியாது, ஆனா அதுலயும் உன்னால நடக்க முடியும்னு நான் ஒரு வழியை உண்டாக்குறேன்னு வை, அதுதான் பெருசா தெரியும். If God doesn't take away the Red Sea, He will depart it. He will make you to walk through it. சில காரியங்களை கர்த்தர் எடுக்கலன்னா அந்த விஷயத்துல உங்களை ஜெயத்தோடு நடக்க வைக்க போறாருன்னு அர்த்தம். ஏன்னா நாளைக்கு யார் அந்த பாதையில நடந்தாலும் நீங்க தைரியமா சொல்வீங்க, இந்த பாதையில கர்த்தரை ஜெயிக்க வச்ச. உங்களுக்கு கொண்டு போக போற புதிய வழிகள்ல என்னென்ன நடக்கும், நீங்க என்னென்ன செய்யணுங்கிறது இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு, நிறைய விஷயத்தை நீங்க விடணும், நிறைய விஷயத்தை விட்டு புறப்படணும், நிறைய விஷயத்துல கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு நீங்க போனாதான் வனாந்திரத்துல வழியே உண்டாக முடியும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில கொண்டு வரப்ப ஆபிரகாமுக்கு எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது, ஆபிரகாமுக்கு எந்த விதமான கூகுள் மேப்ஸ் கிடையாது, ஒரு சின்ன க்ளூ கூட கிடையாது, எந்த நாட்டுக்கு கொண்டு போறாரு தெரியாது, நத்திங். இந்த மந்த்ல ஆண்டவர் உங்களை நடத்துற பாதை எப்படி இருக்கும் தெரியுமா? க்ளூலெஸ் பாதையில நடத்துவார். இந்த இடத்துல க்ளூவை எங்க தான் ஆண்டவரை கொண்டு போறீங்க? என்னதான் க்ளூ? நோ, நத்திங். ஆண்டவர் சொல்ல ஒரு விஷயம், சத்தத்தை கேட்டு நீ நட, ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுதான் வழி, இதுல நடங்கிற கர்த்தருடைய சத்தம் உன் காதுகள்ல தெளிவா கேட்கும். ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு, நீ வெளியில வந்தீனா, புறப்பட்டு வந்தீனா உன்னுடைய புதிய பாதையில நான் உனக்கு பெரிய ஜாதி ஆக்குறேன். ரெண்டாவது, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். மூணாவது, இது வரைக்கும் உன் குடும்பத்துக்கு மட்டும் நீ ஆசீர்வாதமா இருந்த, ஆனா இதுக்கப்புறம் நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாற போறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அவன் ஜெனரேஷனுக்கே பெரிய பிளெஸிங்கா மாறும். நான் இன்னைக்கு சில பேருக்கு ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், இந்த மந்த்ல கர்த்தர் திறக்க போற சில வாசல்கள் உங்க சந்ததிக்கும் அது பேசுற அளவுக்கு கர்த்தர் சில காரியங்களை பெர்மனண்டா கொடுப்பார். இந்த மந்த்ல நீங்க ரிசீவ் பண்ற சில பிளெஸிங்ஸ் தற்காலிகமா டிசம்பரோட முடியாது, உங்க லைஃப் டைம் வரைக்கும் அது டிராவல் ஆகும். ஆண்டவர் எப்படி கொண்டு போறாருன்னா, வசதியான இடத்துல இருந்து விசுவாசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. ஆக்சுவலி இந்த கம்ஃபர்ட் ஜோனை பத்தி கொஞ்சம் வெளில வாங்க, இதோட பெரிய கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஆனா கொண்டு போற பாதை இட்ஸ் நாட் அன் ஈஸியஸ்ட் வே. அது கொஞ்சம் விசுவாசத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு குட் நியூஸ் சொல்லுவா, உங்களால் இந்த பாதையில் நடக்க முடியும்னு தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறார். பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டி வராங்க. They are coming very closer to Israelites. நான் சொல்றேன், சில காரியங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப் நெருங்கி வருது, சில பிரச்சனை ரொம்ப டைட் ஆகுது ஆண்டவரே, கழுத்தை நெருங்கிற மாதிரி சில பிரச்சனை வருது. நான் சொல்றேன், எந்த பிரச்சனைகள் க்ளோஸ் அப்ல வந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த பிரச்சனை க்ளோஸ் அப்ல வருதோ அந்த பிரச்சனையை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். எந்த பிரச்சனை க்ளோஸ் அப்ல வந்தாலும் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
எந்த காரியம் பிரச்சனை முத்துதுன்னு நினைச்சாலும், பலவீனம் முத்துதுன்னு நினைச்சாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த காரியத்தை கர்த்தர் முடிவு கட்ட போகிறார் என்பது அர்த்தம். அதே காரியங்களை ரெண்டா பிளப்பாரு. ரெண்டாவது, நீங்க நடக்க முடியாதுன்னு நினைச்ச பாதைகள்ல கர்த்தர் உங்களை ராஜ நடைய போட வைப்பார். புதிய பாதையில ஆண்டவர் நடத்த போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வனாந்தரத்துல இருந்து நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். இந்த மந்த்ல கர்த்தர் நிறைய காரியங்கள்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர போறாரு. ஆகாருக்கு கர்த்தர் கண்களை திறந்த பிற்பாடு துறவண்டை புதுசா உருவானுச்சா இல்ல பழைய துருவண்டையை தான் கர்த்தர் காமிச்சார். ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு, ஆனா அவங்க கண்ணுக்கு அது தெரியல. அருகிலில் இருந்த துறவண்டையை அவர் பார்த்தார். அங்கதான் துறவண்டை இவ்வளவு நாள் இருந்துச்சுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆண்டவர் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறாரு, நான் இவ்வளவோ ப்ரேயர் பண்றேன், நத்திங் இஸ் ஹேப்பனிங், நத்திங் இஸ் மூவிங். ஏன் ஆண்டவருக்கு என் வலி தெரியாதா? ஆண்டவருக்கு என் பெயின் தெரியாதா? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு? ஆண்டவர் அமைதியாலாம் இல்லைங்க. உங்க பக்கத்துல ஏற்கனவே ஒரு துறவண்டையை வச்சுட்டார், நீங்க தான் இன்னும் அதை பார்க்காம இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா அழுகுறீங்க? அதை நீங்க இன்னும் உங்க கண்ணு திறக்கப்படலை, அதை நீங்க இன்னும் பார்க்கல, அதனால அழுகுறீங்க. கண்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா, இட் டினோட்ஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங், தி ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிந்து கொள்ளுதல். கண்கள் திறக்கப்படாததுனால சில காரியங்கள் டிலே ஆகுது, நம்மளே நினைச்சிட்டு நம்மளே ஆண்டவரை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கண்ணை திறந்து பாரு, அது உன் பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு சில பேருக்கு ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், நீங்க தேடிட்டு இருக்கிற வழி எங்கேயோ தூரமா இல்ல, உன் பக்கத்துல தான் இருக்கு. உங்க அற்புதம் உங்க சர்க்கிள்ல தான் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நேரத்துல சில விஷயங்களை சொல்ல வருவார், அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இதுதான் கர்த்தர் பேச வராருன்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம ஒரு டிசைன் பண்ணி சில ஆசீர்வாதங்களை நமக்கு இப்படிதான் கிடைக்கும், இப்படிதான் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்மளாவே ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்போம். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மிராக்கிள் இந்த வழியில தான் வரும். பட் கண்கள் திறக்கப்படுங்கிறது ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் அல்ல, அதுவும் ஒரு வகையில தான். இன்னொரு திங், இந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ ரைட் லைஃப் ஃபார் யூ. நேரத்துல கர்த்தர் கொடுக்குற வழிகள் உங்க எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது. இட்ஸ் பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்போ விட்டு கொடுக்குறோமோ, த ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், மனக்கண்கள் நம்ம ஆண்டோட எப்போ கேட்டு, சரி ஆண்டவர் நான் என் லைஃப் ஸ்டைல் இனி கிடையாது, இனி நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்க வேணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு போங்கன்னு என்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ, that is the moment that God will take off your life. இந்த மந்த்ல இருந்து கர்த்தர் அந்த மாதிரி புதிய லைஃப் ஸ்டைல்குள்ள உங்க லைஃபை கர்த்தர் கொண்டு போவார். யோசேப்புக்கு சின்ன வயசுலயே அவனுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறந்துருச்சு. அதனால தான் யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனங்களை காட்டினப்ப அவன் ஸ்ட்ராங்கா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இது என் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போறாரு. அதனால தான் எவ்வளோ ஜெயிலுக்குள்ள போனாலும், எவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவன் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறந்திருந்ததுனால அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இந்த காரியம் எவ்வளவுதான் வந்தாலும் கர்த்தர் என்னோட தரிசனத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார், என்னுடைய வாக்குத்தத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு அசைக்க முடியாத தைரியத்தோட இருந்தார். அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள்ல கர்த்தர் என்ன பிஎம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவாரு, என்ன ஒரு சீஃப் ஸ்டேட்டுக்கு கர்த்தர் கொண்டு போவாரு. அப்ப முழு குடும்பமும் என்னிடத்துல வந்து பணியும், முழு தேசத்தின் அதிகாரங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்கிறத முன்னாடியே ஆவிக்குரிய கண்களை பார்த்ததுனாலதான் பிசிக்கலா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட தளராம மனுஷன் நின்னார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் இந்த மாதத்துல புதிய காரியத்தை செய்ய போகிறார். வனாந்திரத்துல வழியை உண்டாக்க போகிறார். சில காரியங்களை உங்க மன கண்களை அப்பா திறக்க போகிறார். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் யாரும் புரிஞ்சுக்க முடியாத பாதையில கர்த்தர் ஒன்ன நடத்துவார். நீங்க விட்டு கொடுக்கிறப்ப கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நியூ ஜர்னி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்துட்டாரு. யூ ஹேவ் ஸ்டார்டட் a நியூ ரேஸ். இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய வழி திறக்கப்பட்டுருச்சு. சீக்கிரத்துல கர்த்தர் அந்த இடங்கள்ல உங்களை ரீச் பண்ண வைப்பார். யூ வில் ரீச் யுவர் blessings. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. இந்த மந்த்ல உங்களுக்கு வர blessings லைஃப் லாங் கர்த்தர் நிற்க பண்ணுவார். சூழ்நிலை மாறிடுமே, முடியாதது முடியாதது. Whatever is impossible is possible.